குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் கலைநிலை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். கலைநிலை அப்படின்னா கலை நிற்கும் நிலை அப்படின்னு அர்த்தம். இங்கு சந்திரக்கலை, சூரியக்கலை, தீக்கலை இயங்கும் முறை பற்றி சொல்லப்பட்டிருக்குங்க. பாடல் 712 உயிரை அழியாமல் காத்தல். காதல் வழி செய்த கண்ணுதல் அண்ணலை காதல் வழி செய்து கண்ணுற நோக்கிடில் காதல் வழி செய்து கங்கை வழி தரும் காதல் வழி செய்து காக்கலும் ஆமே. சந்திரக்கலை, சூரியக்கலை ஆகிய 2 கண்களையும் மேலே செலுத்தி பார்ப்பது கண்ணுற நோக்குதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இடைக்கலையை கங்கை அப்படின்னும், பிங்கலையை யமுனை அப்படின்னும், சுழுமுனையை சரஸ்வதி நதி அப்படின்னும் ஒப்பிட்டு சொல்ற வழக்கமும் இருக்கு. காமத்துக்கே காரணமாக சுவாதிட்டானத்திலிருந்து வழி செய்து கொண்டிருந்த நெற்றிக் கண்ணை உடைய சிவபெருமானை அன்பு செலுத்தி கண்கள் 2ஐயும் சேர்த்து மேலே பார்த்தால் அன்பின் வழியானது கங்கை வெள்ளம் போன்று பெருகும். அங்கனம் அன்பு செய்வது உடலில் உள்ள உயிரை அழியாமல் காப்பது ஆகும். பாடல் 713 திருவடி உணர்வில் கருத்தூன்றி நிற்பாய். காக்கலுமாகும் கரணங்கள் 4ஐயும் காக்கலுமாகும் கலை 16ஐயும் காக்கலுமாகும் கலந்த நல்வாயுவும் காக்கலுமாகும் கருத்துற நில்லே. கரணங்கள் 4 அப்படின்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். கலை 16 அப்படின்னா அகரம் முதலிய சந்திர கலை 16. கருத்துற நில் அப்படின்னா கருத்தூன்றி நிற்பாய் அப்படின்னு அர்த்தம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற அந்த கரணங்கள் 4ஐயும் பாச வழியில் செலுத்தாது பதிவழி செலுத்தி காக்கவும் முடியும். அந்த கரணங்கள் நன்மை செய்வதால் சந்திரக்கலை 16ம் பறந்து நிற்குமாறு காக்கலாம். பாசத்துக்கு காரணமான மனம் சிவ ஒளியை பற்றி நின்ற போது பிராணனும் சிவ ஒளியில் சேர்ந்து கலந்துவிடும். எனவே உனது பரந்த வானத்தில் கருத்தூன்றி நிற்பாய். பாடல் 714 மனம் அலையாமல் நிற்க வழி. நிலை பெற நின்றது நேர்த்தரு வாயு, சிலை பெற நின்றது தீபமும் ஒத்த கலைவழி நின்ற கலப்பை அருகில் அலைவு அரவு ஆகும் வழி இது ஆமே. வாயு அப்படின்னா சுழுமுனையில் சென்ற வாயு, சிலை பெற நின்றது அப்படின்னா அசையாமல் நின்றது, சிலை அப்படின்னா மலை, கலப்பை அப்படின்னா பொருந்தி இருப்பதை, தீபம் அப்படின்னா விளக்கு. சுழுமுனையில் சென்ற காற்று நிலைத்து நின்றது. அது காற்றில்லாத இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கை போல, அசைவற்ற மலையை போல அசைவின்றி நின்றது. சந்திரக்கலை 16ல் சிவசக்தி பொருந்தி உள்ளதை அறிந்தால் மனம் அலையாமல் நிற்கும் வழி இதுவே ஆகும். பாடல் 715 சுழுமுனையில் ஒன்றி நின்ற போது உண்டாகும் பயன். புடை ஒன்றி நின்றிடும் பூத பிரானை மடையொன்றி நின்றிட வாய்த்த வழியும் சடையொன்றி நின்ற சங்கரநாதன் விடையொன்றில் ஏறியே வீற்றிருந்தானே. புடை ஒன்றி அப்படின்னா எவ்விடத்தும் நிறைந்து, மடை அப்படின்னா சிறு வழி, சடை அப்படின்னா ஒளிக்கதிரான சடை. சுழுமுனையில் ஒன்றி நின்றால் விந்து மண்டலத்தில் சங்கரன் விளங்குவான். எவ்விடத்தும் நிறைந்து நிற்கும் பூத நாயகனை சிறு வழிகளாகிய நாடிகளில் மாறி செல்லாமல் பிராணன் நடுநாடியில் ஒன்றி நிற்கும் நிலை உண்டான போது கதிர்களாகிய சடையுடன் கூடிய சங்கரன் விந்து மண்டலமான காலையில் ஏறி அமர்ந்தபடி இருந்தான். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இதுலயும் மொத்த 12 பாடல்கள் இருக்குங்க. 4 பாடல்கள் வீதமா 3 வீடியோக்களா கொடுக்கறேங்க. மீண்டும் 716வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.